சிரசிலே ஒரு சிரசை கிள்ளி எடுத்துக்கிட்டேன் பார்த்தாயா? என்ன? யார் அது? நான் தான் அறுபட்டம் சிரம் பேசுகிறேன். என்ன அறுபட்ட சிரம் ஆணவத்தோடு அடே ஈசா என்று உரைக்கின்றாயா? அட சொல்லால் அடிபட்டவனே, அட வில்லால் அடிபட்டவனே, அட செருப்பால் அடிபட்டவனே, உன் முகத்திலே இருப்பது ரோமமாக இருந்தால் என் சிரசை தொட்டு ஆணவத்தோடும் அகந்தையோடும் பேசுகின்றதா இந்த அறுபட்ட சிரமானது? அடே ஈசா, உன் முகத்திலே இருப்பது ரோமம் என்றால் இந்த அறுபட்ட சிரத்தை தொட்டு பார் என்கின்றது. இப்பொழுதே பார், அதோ தெரிகின்றது. அந்த ஆடியினும் சமுத்திரத்திலே தூக்கி வீசுகின்றேன். ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் தூங்குறவங்கள ஏற்படுங்க. ஐயா தூங்குறவங்கள கொஞ்சம் எழுப்பிடுங்க. சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது. செஞ்சு தூக்கம் வந்தா ஏன் போய் வீட்டுல தூங்கிடுங்க. யாரும் தூங்க கூடாது. தூக்கம் வந்தா தயவு செஞ்சு தூக்கம் வந்தா வீட்டுக்கு போயிடுச்சு. ஆண்டவன் பிடித்தவனே, அகந்தையோடு என்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றாயா? இப்பொழுதே பார், அந்த ஆடி எனும் சமுத்திரத்தில் எப்பொழுது இந்த அறுபட்டு சிரசை என் கைதிலே கொய்தானோ முதற்கொண்டு
பசி பசி பர்வதா. எனக்கு பித்தவரி பிடித்ததடி பேதையாலே அதிகரித்துக் கொண்டே போகின்ற பர்வதா. என் உடம்பெல்லாம் பர்வதா ஒரு மாதம் உடம்பெல்லாம் நோகின்றது. உன்னால் எனக்கு ஒரு மாத பிண்டம் தர முடியுமா பர்வதா? ஒரு மாத பிண்டத்திற்கு நான் எங்கே செல்வேன் இறைவா? என்னால் ஒரு மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது ஆண்டவா. பர்வதா ஆண்டவா, உன்னால் ஒரு மாதம் பிண்டம் கொடுக்க முடியாதல்லவா பர்வதா? ஆண்டவா, என் அகோர பசியானது அதிகரித்துக் கொண்டு போகின்றது கண்டே என் இடுப்பெல்லாம் என்னால் 2 மாத பிண்டம் தர முடியுமா? என்னால் கொடுக்க இயலாது ஆண்டவா. ஒரு நாள் தர முடியாதல்லவா? என் முதுகெல்லாம்
மாத பிண்டம் என்னால் 3 மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது இறைவா. சர்வதா ஆண்டவா, அல்லவா என் நரம்பெல்லாம் சர்வதா கண்ணே என் நரம்பெல்லாம் நோகிறதே எனக்கு 4 மாத பிண்டம் தர முடியுமா? என்னால் 4 மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது ஆண்டவா. என்னால் 4 மாத பிண்டம் உன்னால் தர முடியாதல்லவா? எனக்கு பித்தவெறி பிடித்ததடி யாலே எப்பொழுது இந்த அறுபட்ட பிரம்ம கபாலத்தை என் கரத்திலே கொய்தனோ அப்போது முதல் கொண்டு அங்க பசி ஆண்டவா, பசி எனக்கு அங்க பசி எடுத்ததடி வேதையாலே பசி பார்வதா ஆண்டவா, சர்வதா முடியவில்லையே. சர்வதா 5 பஞ்சே பூதங்களோ உன்னால் எனக்கு 5 மாத பிண்டம் தர முடியுமா? இந்த பாவி 5 மாத பிண்டத்துக்கு எங்கே செல்வேன் ஆண்டவா? நாள் முடியாது. 5 மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது இறைவா. பார்த்தாயா 5 பஞ்ச பூதங்களும் இந்த ஈசன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. என் அகோர பசியானது அதிகரித்துக் கொண்டே போகிறது பார்வதா. என் ரத்தமெல்லாம் ஆறாதே போகுதடி.
நான் தூக்க முடியாது. என் ரத்தமெல்லாம் ஆறாக போகின்றது. முன்னால் எனக்கு 6 மாத பிண்டம் கொடுக்க முடியுமா பர்வதா? ஆண்டவா, என்னால் கொடுக்க முடியாது இறைவா. முடியாதல்லவா பர்வதா? என் ரத்தமெல்லாம் ஆறாக போகின்றது. எனக்கு பித்தவரி அதிகமாகிக் கொண்டே போகின்றது பர்வதா. என் எலும்பெல்லாம் பர்வதா, என் எலும்பெல்லாம் பல்லு பட்டுச்சு. பர்வதா, ஆண்டவா, எலும்பெல்லாம் நோகுதடி. 7 மாத பிண்டமே நோகுதடி. 7 மாத எலும்பெல்லாம் நோகின்றது. உன்னால் எனக்கு 7 மாத பிண்டம் கொடுக்க முடியும். என்னால் 7 மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது ஆண்டவா. உன்னால் கொடுக்க இயலாதல்லவா? உண்மைதான் சுவாமி. 8 திசை எனக்கு உன்னால் 8 மாத பிண்டம் தர முடியுமா? என்னால் 8 மாத பிண்டத்தை கொடுக்க முடியாது இறைவா. 8 மாத பிண்டம் தர முடியாதல்லவா? நானோ 8 திசை சென்று பார்த்தேன், எதுவுமே கிடைக்கவில்லையே. என் பசி தீர்வதற்கு வழியே இல்லையா கண்ணே? எனக்கு குத்தவெறி ஆனதடி வேதையாலே
இதோ பார்த்தாயா, என்னை சுற்றி அனுதினமும் வலம் வரக்கூடிய 9 கிரகங்களும் இந்த ஈசனுக்கு பித்தை வெறி பிடித்து விட்டது. பைத்தியம் பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொன் பின் ஒவ்வொன்றாக செல்கின்றதை பார்த்தாயா ஆண்டவா. 9 எனக்கு 9 மாத பிண்டம் கொடுக்க முடியும். என்னால் 9வது பிண்டத்தை அளிக்க முடியாது ஆண்டவா. என்னால் தர முடியாது அல்லவா? உண்மைதான் ஆண்டவா. என் பார்வையெல்லாம் ஆண்டவா, என் பார்வையெல்லாம் இருளுகின்றது. இந்த பூமியிலே நான் எங்குதான் இருக்கிறேன் என்று ஒன்றுமே புரியவில்லை கண்ணே. ஆண்டவா, அதா, ஆண்டவா, என் பார்வையெல்லாம் இருந்து விட்டது. என் பார்வையெல்லாம் இருளுகின்றது பர்வதா. என் கால்கள் எல்லாம் சோர்வடைகின்றது. உன்னால் எனக்கு 10 மாத பிண்டம் உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா பர்வதா? ஆண்டவா, இந்த பாவி 10 மாத பிண்டத்திற்கு எங்கே செல்வேன் இறைவா? ஒரு பெண்ணாடப்பட்டவள் முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று அவர் கனவு கொண்டிருப்பார். அந்த யமனுக்கு கொடுப்பாரே தவிர இந்த பரமன் பசியார யார் சுவாமி கொடுப்பார்? ஆண்டவா, உன்னால் 10 மாத பிண்டம் முன்னால் தர முடியாதல்லவா? என்னால் கொடுக்க இயலாது ஆண்டவா. பர்வதா, ஆண்டவா, தூர்வாசே கொடுத்த சாபம் அளித்ததேடி பர்வதா. முனிவர் வருவது தெரியாமல் நாம் இருவரும் பஞ்சையிலே அமர்ந்து கொஞ்சம் குழாவிக் கொண்டிருந்தோமே.